Prime Minister, the nation is above your image, above your politics and above your PR. டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி ஷா அவர்களை பதற்றத்தில் வைத்திருக்கிறது நீங்க பார்க்க வேண்டும். 6 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சியில் 1.5 லட்சம் ஓட் போகஸ் ஓட் ஃபேக் ஓட்டாக பதிவிடப்பட்டது. நீங்கள் 6.5 lakh voters vote, 1.5 lakh voters are fake. It's on paper. Documentation that we got from the election commission. அப்போ ராகுல் காந்தி says no 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 no, I'm sorry, I'm not a king, நான் ராஜா கிடையாது, கான்செப்டே நான் எதிர்க்கிறேன். டைரக்ட்லி டார்கெட்டிங் நரேந்திர மோடி. नहीं 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 बॉस, नहीं, मैं राजा नहीं हूं, राजा बनना भी नहीं चाहता हूं. मैं राजा के अगेंस्ट हूं, कॉन्सेप्ट के अगेंस्ट हूं. 40% இந்த ஒட்டுமொத்த நாட்டுடைய சொத்து 1% நபர்கள் கை. 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, ஒவ்வொரு கிலோ 1/2 கிலோ பருப்பு எடுத்து கொடுத்து முடிச்சு விட்டுருக்கலாம். அவ்வளவுதான். வணக்கம். To Mr. Prime Minister, the nation is above your image, above your politics, above your PR. திரு பிரதமர் அவர்களே, இந்த நாடு உங்களுடைய அரசியலையும் தாண்டி, இந்த நாடு உங்களுடைய இமேஜையும் தாண்டி, இந்த நாடு உங்களுடைய பிஆரையும் தாண்டி உள்ளது. The forces are above your PR, your image and your politics. இந்த நாட்டு ராணுவம் உங்களுடைய இமேஜ், உங்களுடைய பிஆர், உங்களுடைய அரசியலையும் தாண்டி உள்ளது. Have humility to understand that. Have dignity to understand that. கொஞ்சமாக சுய மரியாதையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடு உங்களையும் உயர்ந்துள்ளது. The forces and national interest are above your own petty political gain. Thank you so much. இந்த நாடு உங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸை விட உயர்ந்தது. அதனால் கொஞ்சமாக வெட்கப்படுங்கள். அனைத்துமே உங்களுடைய பிஆருக்காக, உங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக, உங்களுடைய அரசியலுக்காக அதை கறக்காதீர்கள். இந்த வார்த்தை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல இருந்து பேசிய அந்த வார்த்தைகள். ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்தில் பார்லிமெண்ட்ல அவர் என்ன பேசினாரோ அதில் அந்த கடைசியில் அவர் பேசிய வார்த்தைகள். எத்தனை பேருக்கு அந்த லைன்ஸ் ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. To the Prime Minister, the nation is above your image, above your politics and above your PR. The forces are above your PR, your image and your politics. Have the humility to understand that. Have the dignity to understand that. And do not sacrifice the armed forces and national interest for your own petty political gains. Thank you, sir. இந்த லைன் எந்த அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி ஷா அந்த டீம் அவர்களை பதற்றத்தில் வைத்திருக்கிறது நீங்க பார்க்க வேண்டும். நேற்று முன்தினம் ராகுல் காந்தி ஒரு ஆட்டம் பாம்பை போட்டார். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த அளவில் பிஜேபிக்காக வேலை பார்க்கிறார்கள், எந்த அளவில் ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்காக அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயமே எங்களிடம் ஆதாரத்துடன் இருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பெங்களூர்ல இருந்து இந்த விஷயத்திற்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஜரை நான் கொடுக்க இருக்கிறேன். அதற்கப்புறம் என்ன, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஷா, அல்ல மற்ற நபர்களாக இருக்கட்டும், அனைவருமே பதற்றல் இருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்போ குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர், அவரை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சென்டர் ஆஃப் பிஜேபியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர் காட்டிய கனவு, இந்த நாட்டில் 100 ஸ்மார்ட் சிட்டிஸை நாங்கள் கொண்டு வருவோம், 35 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சமமான அதிகாரம், அவர்களுடைய வருமானம் உயரும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய வருமானம் இரட்டை மடங்கு ஆகிவிடும், இந்த நாட்டில் அனைவருக்குமே வீடு கிடைக்கும், அனைவருக்குமே வசதிகள் கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் நான் எடுத்துச் சொல்ல இருக்கிறேன். இந்த நாட்டில் ஏழைகளை இருக்க மாட்டார்கள். இந்த நாட்டுக்கு கூடிய இளைஞர்களுக்கு 2 கோடி
வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வருடந்தோறும் நான் கொடுக்க போகிறேன். இது போன்ற பல கனவுகள். அதில் ஆத்ம நிர்பர் பாரத் வந்தது, மேக் இன் இந்தியா வந்தது, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ வந்தது. எங்க திரும்பி பார்த்தாலும் நரேந்திர மோடியுடைய படங்கள் மற்றும் தான். அந்த காலகட்டத்திலிருந்து தொடங்கி இப்போ சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரை வாருங்கள். எந்த இடத்தை நீங்க தொட்டால் கூட அந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படத்தை தாண்டி உங்களால் இந்தியாவை பார்க்க முடியவில்லை. ஏதோ 2014ஆம் ஆண்டு தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக பல நெரேட்டிவ்ஸ்கள் செட் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு இந்தியாவில் என்ன நடந்தாலும் அதற்கான காரணம் நெஹ்ரு, இந்திரா காந்தி, அதற்கான காரணம் எமர்ஜென்சி, கடைசியில் ராகுல் காந்தி வரை அனைத்துமே வந்து நிற்கிறது. Now the narrative has been changed or changing. எந்த இடத்தில் நரேந்திர மோடி 2013ஆம் ஆண்டு சென்டர் ஸ்டேஜில் நின்றாரோ அதே இடத்தில் இப்போ ராகுல் காந்தி மாறிவிட்டாரா, அல்ல ராகுல் காந்திக்கு அந்த இடம் கிடைத்து விட்டதா? ஆபரேஷன் சிந்தூருடன் பிஜேபியோட நெரேட்டிவ், ஆர்எஸ்எஸ் உடைய நெரேட்டிவ், நரேந்திர மோடியோட நெரேட்டிவ் முடிந்து விட்டதா? இந்த கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் உங்களை நான் கூட்டிச் செல்ல இருக்கிறேன். மிக ஆழமான பதிவு, கவனத்தில் கேளுங்கள். ஏன்னா இதில் பல கேள்விகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், பல சிச்சுவேஷன்ஸ்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி ஹிந்துவிசம், ஹிந்து ராஷ்ட்ர, நேஷனலிசம் இதை வைத்து ஒரு கனவை காட்டினார்களோ அந்த கனவிற்கு பின்பு டிமானிட்டைசேஷனை நீங்கள் பார்த்தீர்கள், ஜிஎஸ்டியை நீங்கள் பார்த்தீர்கள், கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். அந்த 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த நாட்டுக்கு எதிராக அல்ல, தன்னுடைய உரிமைகளுக்காக போராடி வந்தார்கள். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், 3 வேளாண் சட்டத்திற்கு எதிராக. அன்னைக்கு இந்த நாட்டுக்கு முன்பு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி மன்னிப்பையும் கேட்டார். என்னால் ஒரு சில விவசாயிகளை புரிய வைக்க முடியவில்லை, அதனால் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நான் வாபஸ் பெறுகிறேன். இன்னைக்கு வரை எம்எஸ்பி சட்டம் வந்ததா? கிடையாது. கோடிக்கணக்கான ரூபாயை நீங்க கார்ப்பரேட்னர்களுக்கு மன்னித்து விடுகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டு விவசாயி 700க்கும் மேற்பட்ட விவசாயி மகாராஷ்டிராவில் ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை உயிரிழந்திருக்கிறார், சூசைட் செய்திருக்கிறார். Precisely 758 farmers had committed suicide in this country from January to March. இந்த இடத்தில் ஒரு நபர், முக்கியமாக போன வருடம் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பு, அதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பெயரில் கையில் கான்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் பேச தொடங்கிய போது அனைத்துமே சென்ட்ரிக்காக மாற தொடங்கிவிட்டது. அதாவது மக்களுக்கான கேள்விகள், இந்த நாட்டு இளைஞர்களுக்கான கேள்விகள், இந்த நாட்டு விவசாயிகளுக்கான கேள்விகள் ராகுல் காந்தி அல்ல எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வரும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகான் மகாராஜாவை பற்றியும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு இன்னும் புரிய வைக்க போகிறேன். அந்த மகான் மகாராஜா எந்த விதமான கேள்விக்கான பதிலும் நான் கொடுக்க மாட்டேன். மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது, இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். பெஹல்காமாக இருக்கட்டும், புல்வாமாக இருக்கட்டும், உரியாக இருக்கட்டும், இந்த நாட்டில் எங்கெல்லாம் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்ததோ அனைத்துமே தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மாற்றக்கூடிய வேலை மற்றும் தான் பார்த்தாரே ஒழிய, கிட்டத்தட்ட 18 முறை அமெரிக்கா சென்று வந்திருக்கிறார், நூற்றுக்கணக்கான பயணங்கள் மற்ற நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். கடைசியில் இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் என்ன, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன, இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் நிற்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா ஒற்றை நாடு கூட நிற்கவில்லை, எக்ஸெப்ட் இஸ்ரேல் மற்றும் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூரும் போது இந்தியாவுடன் நிற்பதாக கூறியிருக்கிறார். மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப், இந்தியாஸ் ஃப்ரெண்ட் ட்ரம்ப், அப்படியெல்லாம் கதை விட்டு வந்தாரே. இன்னைக்கு அந்த ட்ரம்ப் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? He had implemented 25% of tariff. நேற்று மீண்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. நான் மிரட்டுறதுனால இந்தியா மிரண்டு போனது, இதற்கப்புறம் இந்தியா ரஷ்யாவிடம் போய் எண்ணெயெல்லாம் வாங்க மாட்டார்கள். இந்தியா யாரிடம் எங்கிருந்து பிஸ்னஸ் பண்ணணும், எங்கிருந்து எண்ணெய் வாங்கணும், எங்கிருந்து டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வாங்கணும் என்று அமெரிக்கா இன்னைக்கு முடிவெடுக்க தொடங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடியால் ட்ரம்ப் என்கிற வார்த்தை கூட வரவில்லை, இன்னைக்கும் வரவில்லை. 18 முறை ஜவஹர்லால் நேருடைய பெயரை பார்லிமெண்ட்ல இருந்து எடுக்க தெரிகிறது, ஆனால் ட்ரம்ப் உடைய பெயர் இவருடைய நாவிலிருந்து வரவில்லை. அதனால நான் கூறுகிறேன்,
எந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி 2013 நின்றாரோ அதே இடத்தில் ராகுல் காந்தி அந்த இடத்தை ரீப்ளேஸ் செய்ய பார்க்கிறாரா? ஏன்னா அந்த கேள்வி அப்படி. ஐ எம் கோயிங் டு எக்ஸ்போஸ் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2024 எலெக்ஷன். பிஜேபி அப்படி தப்பித்தவறி மேனேஜ் செய்யவில்லை என்றால் அவர்களால் அந்த எலெக்ஷனை வெற்றி பெற்றுக்க முடியாது. அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள். 240 முடங்கி போனார்கள். அப்படி இந்த எலெக்ஷன் மேனேஜ் செய்யாமல் அவர்கள் இருந்திருந்தால் இது 220ஆகவும் மாறி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 200க்கும் கீழே வந்திருக்கும். அதற்கான எக்ஸ்போஷரை நாங்கள் கடந்த 2-3 நாட்களாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு ராகுல் காந்தியுடைய ரேலி, அதுக்கப்புறம் 8ஆம் தேதி இந்தியா அலையன்ஸோடைய டின்னர் பார்ட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாறப்போவதை நீங்கள் உணரப் போறீர்கள், பார்க்க போறீர்கள். ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டாண்டையும் இன்னைக்கு உலகம் பார்த்து வருகிறது. பாகிஸ்தானிற்கு எத்தனை நாடுகள் செல்கிறார்கள், பாகிஸ்தானிற்கு எத்தனை நாடுகள் அந்த சப்போர்ட்டை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவிற்கு எந்த சப்போர்ட் எதுவுமே கிடையாது. இந்த நாட்டை கார்ப்பரேட்டைசேஷன் என்கிற பெயரில் வெறும் கார்ப்பரேட்டிற்காகவே நீங்க வித்து விட்டீர்கள். கார்ப்பரேட்டிற்காக லோன் வேவ் ஆஃப், ஆனால் இந்த நாட்டு விவசாயிகளுக்காக எதுவுமே கிடையாது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடையாது. இதே ராகுல் காந்தி போன தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்பு, அது பாரத் ஜோடோ யாத்ரா 2ல நீங்க பார்த்தீர்கள்னா தாராவிக்கு நேர் எதிரில் அவருடைய மேடை போடப்பட்டது. அந்த இடத்துல இருந்து அவர் பேசுறார். அவர் பேசும்போது he clearly mentioned Adani's name and he said எதிரில் இருக்கக்கூடிய தாராவி அதிக நாட்கள் இருக்காது. எதிரில் இருக்கக்கூடிய தாராவியை இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவருடைய நண்பரான அடானிக்கு வித்து விடுவார். அதே போன்று அடானி கையில் இப்ப தாராவி போய்விட்டது. எவ்வளவு ரூபாய்க்கு? பர் ஸ்கொயர் ஃபீட் 1800 rupees. தாராவியில பர் ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு அடிமாட்டு விலைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா கூட 30,000 rupees per square feet. 30,000 rupees per square feet. But Mr. Modi had gifted Dharavi to his so-called close friend, best friend Adani at 1,800 rupees per square feet. No question asked. No question asked. This is what Modi have been doing. இதே பிரைம் மினிஸ்டர் மோடியை ஓபிசி வர்க்கத்தை ஓபிசி லீடர் என்றும் எடுத்து காட்டினார்கள். பட் கேன் யூ பிலீவ் தட் த சேம் பிரைம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசி வர்க்கம் மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க், எஸ்சி எஸ்டியோடைய ஓட் பேங்க் மிகப்பெரிய ஓட் பேங்க். ஸோ பிஜேபி எஸ்சி எஸ்டி ஓபிசி இது போன்ற அடையாளங்களை முன்னிறுத்தி பார்த்தது. ஆனால் இன்னைக்கு அவர்களால் அதை கறக்க முடியுமா என்கிற இந்த கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய டியூன் எப்படி இருந்தது? நேஷனலிசம், ஹிந்து ராஷ்டிரா, ஹிந்துவிசம், மட்டன், மங்கள் சூத்ர, இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீர்கள். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயர்ல பிஜேபி அந்த குங்குமம் வீட்டுக்கு வீடு போய் குங்குமம்லாம் கொடுப்பதற்கான ஒரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர பார்த்தார்கள். எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் அந்த கிஃப்டிங் ஆஃப் சிந்தூர் அவர் தவறு என்று சுட்டிக்காட்டிய போது அவர்களுக்கு அந்த பேக் ஃபயராக மாறிவிட்டது. அதனால் அந்த விஷயத்தை விட்டுவிட்டார்கள். 90% ஆஃப் திஸ் கண்ட்ரி ஃபீல்ஸ் தட் வி ஹாவ் டு பெண்ட் டுவர்ட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன். 90% இந்திய மக்கள் கான்ஸ்டியூஷன் முறைப்படி இந்த நாடு நடக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை மறந்துவிட்டார். இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை மறந்துவிட்டார். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மற்றும் அக்ரிகல்ச்சரை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், அதாவது ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்களை பார்த்தீர்கள், அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், த லேபர்ஸ் மெஜாரிட்டி ஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ் எடுத்துக்கிட்டீர்கள், அந்த ஸ்கில்டு லேபர், கார்பெட்டாக இருக்கட்டும், அந்த மர வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹெவி வெயிட் வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஆனால் இந்த இடங்களை நீங்கள் விட்டு வெறும் கார்ப்பரேட்டைசேஷன் என்கிற பெயரில் நீங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், முசஃபர் நகருடைய அந்த ரைட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கலவரங்களை வைத்து இந்த நாட்டில் எந்த விதமான அரசியலை நீங்கள் முன்னிறுத்த பார்த்தீர்களோ அனைத்துமே இன்னைக்கு மக்கள் முன்பு வர தொடங்கிவிட்டது.
Rahul Gandhi. In fact, they have lost 2024 election if they haven't managed the election. ரொம்ப தெளிவாக இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். அதாவது இவர்கள் அந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலை மேனேஜ் செய்யாமல் விட்டிருந்தால் அவர்களால் இந்த தேர்தலை வெற்றி பெற்றிருக்க முடியாது. நாங்கள் அடுத்த ஒரு நாள் 2 நாட்களில் இதை எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். இப்படித்தானே பீகாரில் நடந்து கொண்டிருக்கிறது சர் என்கிற பெயரில். இப்படித்தானே மகாராஷ்டிரா அசெம்பிளி எலெக்ஷனை நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இதே போன்றுதானே டெல்லி எலெக்ஷனை நீங்கள் மாற்றினீர்கள். இதே போன்றுதானே உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, லோக்சபா எலெக்ஷனில் நடந்தது. அனைத்துமே எக்ஸ்போஸ் ஆக போகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த டேட்டாவெல்லாம் 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோவை போட்டிருந்தேன். பார்க்காத நபர்கள் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுத்து விடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். அதற்கு அடுத்த நாள் மீண்டும் ஒரு முறை ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதிலும் நாங்கள் எடுத்து காட்டினோம் எப்படி பெயரை நீக்கி பெயரை கூட்டி இந்த இடங்களில் தலித்களுடைய ஓட், மைனாரிட்டிகளுடைய ஓட் இருக்கிறதோ அவர்களுடைய ஓட்டை நீக்கி இவர்களுடைய ஃபேக் ஓட்ஸ்களை போட்டு இந்த இடத்தில் ராகுல் காந்தியோடைய ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். விதான்சபாவில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அவர் பேசும்போது you'll see no doubt, zero doubt how the election and how the Lok Sabha election stolen. உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் கூற வராது. நீங்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டீர்கள். ஒரு கான்ஸ்டியூன்சியில் 6 லட்சம் ஓட் இருந்தது. அந்த 6 லட்சம் ஓட்டில் 1.5 lakh votes were bogus, fake. 1.5 லட்சம் votes, 6 லட்சம் vote இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியில் 1.5 லட்சம் vote bogus vote, fake vote ஆக பதிவிடப்பட்டது. நீங்களே கேளுங்கள். And you will see with no doubt, zero doubt, how the election, how a Lok Sabha election is stolen. $6.5 lakh voters vote, and 1.5 lakh of those voters are fake. $6.5 lakh voters vote, 1.5 lakh voters are fake. It's on paper. Documentation that we got from the Election Commission. Rahul Gandhi says, I'm going to expose Election Commission of India. It will become an atom bomb on this government. Adukku Defense Minister Rajnath Singh, just test it, no? If you have a bomb, test it. அப்போ எந்த அளவில் அந்த சர்க்காசம் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அதாவது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. சார் உடைய ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்போஸ் ஆக போகிறது. இதையும் காந்தியன் ஃபார்முலாவை வைத்து வீட்டுக்கு வீடு, டோர் டு டோர், வில்லேஜ் டு வில்லேஜ் போய் பஞ்சாயத்து டு பஞ்சாயத்து, சிட்டி டு சிட்டி லெவலில் இந்தியா அலைன்ஸை சார்ந்த நபர்கள் எக்ஸ்போஸ் செய்வதாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அதர்வைஸ் வி வில் பாய்காட் பீகார் எலெக்ஷன். தட் இஸ் வாட் த ஸ்டாண்ட் இஸ். ஸோ இந்த நாட்டு கார்பரேட்டருக்காக வேலை பார்த்த ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை எதிர்க்கக்கூடிய ஒரு நோக்கம், ஒரு பாலிசி. இந்தியா இஸ் அ செக்யுலர் நேஷன். பட் வாட் வாஸ் யுவர் ஸ்டாண்ட்? வில் மேக் ஹிந்து ராஷ்டிர, இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றப் போகிறோம். பட் which has been rejected by this country, which has been rejected by the population of this country. And this is what the narrative of BJP, Hindu Rashtra, RSS, Narendra Modi, Home Minister Amit Shah, Defense Minister Rajnath Singh, the entire cabinet, the entire Bhakts, they were narrating this Hindu Rashtra. And அந்த ஹிந்து ராஷ்டிரையை வைத்து எத்தனை நாட்கள் உங்களால் அந்த ஓட்டை சேகரிக்க முடியும் என்று நீங்கள் பாருங்கள். அதனால தான் நான் கூறினேன், ராகுல் காந்தி had come into the center of Indian politics. How? I'll explain it to you. Shah and Yogi oda modal, Yogi and Modi oda modal, Modi and RSS உடன் இருக்கக்கூடிய அந்த மோதல், RSS and Rahul Gandhi உடைய அந்த equation மோதல், மோடி அண்ட் ராகுல் காந்தியுடைய மோதல் அண்ட் ராகுல் காந்தியுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள்ல உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக ராகுல் காந்தியை சுற்றி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மாறத் தொடங்கிவிட்டது. ஐ எம் நாட் பிரேசிங் ராகுல் காந்தி,
But this is the situation what India is seeing today. இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா கார்ப்பரேட்களுடைய லோன் வேவராக இருக்கட்டும், இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஓபிசி என்கிற பேரில் ஓட்டு பேங்கை சேகரிக்க பார்த்தார். பிஜேபி அதை கறக்க பார்த்தது. பட் வாட் ஹேப்பன்? இந்த நாட்டுக்கு கூடிய அந்த சின்ன சின்ன வியாபாரிகள், பிஜேபியுடைய ஓட் பேங்காக இருந்த அந்த வியாபாரிகள் இன்னைக்கு ஜிஎஸ்டி வலையில் சிக்கி, இந்த நாட்டுக்கு கூடிய தலித்கள், பேக்வர்ட் காஸ்ட், ட்ரைபல்ஸ், முஸ்லிம் ஆஃப் திஸ் கண்ட்ரி, do they connect with this nation? Do they connect with this government? Do they connect with this nation's policies and politics? No. இந்த நாட்டிற்கு கூடிய படித்த பட்டதாரிகள் கையில் வேலை கிடையாது. விலைவாசி 35 ரூபாய்க்கு நீங்கள் எந்த பெட்ரோலை கொடுப்பதாக ப்ராமிஸ் செய்தீர்களோ அன்னைக்கு 100 ரூபாய் பர் பேரல், 105 ரூபாய் பர் பேரல். And we were getting petrol at 71 rupees. It reduced to $20 per barrel. But again we were paying 100 rupees. ரஷ்யா கிட்ட இருந்து 30% டிஸ்கவுண்ட்ல நமக்கு ஃபியூல் கிடைத்தது. 30%, 100 ரூபாய்னா 70 ரூபாய். அந்த லாபமும் உங்களுக்கு வந்து சேரவில்லை. Then where is the promise of Narendra Modi? Nowhere. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன், இந்தியாவுடைய டெமோக்ரஸி, இந்தியாவுடைய எக்கனாமி, இதோடைய அர்த்தம் என்ன, உண்மை என்ன, இந்தியாவுடைய ஜிடிபியோட ரியாலிட்டி என்ன, இந்தியாவுடைய ஃபார்மர்ஸோடைய ரியாலிட்டி என்ன, லேபர்ஸோட ரியாலிட்டி என்ன, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் கார்ப்பரேட், அதோடைய ரியாலிட்டி என்ன? இன்னைக்கு 25% அந்த கார்ப்பரேட்டும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த கார்ப்பரேட்டுக்கும் 25% நீங்கள் டாரிஃப் ஃபார். உங்களுடைய எக்கனாமிக் பாலிசி, உங்களுடைய ஃபாரின் பாலிசி கார்ப்பரேட்டையும் சம்பாதிக்க விடவில்லை. அண்ட் ராகுல் காந்தியுடைய டைரக்ட் அட்டாக் ஆன் யூ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக, அதே விக்யான் பவனில் நடந்த அந்த ப்ரோக்ராமில் ராகுல் காந்தி மேடைக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய கரகோஷத்துடன் ராகுல் காந்தியை வெல்கம் செய்தார்கள். அப்போ ராகுல் காந்தி சேஸ் நோ 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 ஐம் சாரி, ஐம் நாட் அ கிங், நான் ராஜா கிடையாது, அந்த கான்செப்டே நான் எதிர்க்கிறேன். டைரக்ட்லி டார்கெட்டிங் नरेंद्र मोदी. नहीं 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 बॉस, नहीं, मैं राजा नहीं हूं, राजा बनना भी नहीं चाहता हूं. मैं राजा के अगेंस्ट हूं, कॉन्सेप्ट के अगेंस्ट हूं. She said to me, you know, Rahul, you realize that you're playing with fire. And I said, yeah, Priyanka, I am playing with fire. I will continue to play with fire. I'm not scared of playing with fire. I have come here. Look, I am eventually, like most of you, I'm going to end up in the fire. Because Narendra Modiயுடைய behavior, Narendra Modiயுடைய dialogues, Narendra Modiயுடைய stand, it is like a king, a raja. என்னை உங்களால் நெருங்க முடியாது. நான் எதை பற்றி பேச விரும்புகிறேனோ, எப்போ எனக்கு மனது வருகிறதோ அன்னைக்கு நான் வருவேன், அன்னைக்கு நான் மணிப்பூர் செல்லுவேன், அன்னைக்கு நான் காஷ்மீர் செல்லுவேன். பட் எவ்ரி கிரெடிட் ஷுட் கம் டு மீ. எவ்ரி கிரெடிட், வெதர் இட் இஸ் சிந்தூர், whether it is some other thing, it should come to me. First, Trump has been saying, என்னால் தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவே அந்த போர் நிறுத்தம் நடந்தது. 34 times he had said, 34 times. Narendra Modi didn't deny it once. He didn't utter a word. Trump, Rahul Gandhi challenged him. தைரியம் இருந்தால் இதே ஃப்ளோரில் நீங்கள் பேசுங்க. Trump, you're a liar. நீ போய் பேசி வருகிற. He didn't accept that challenge. He didn't say a word. He didn't say a word. சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டுடைய அதெல்லாமே தைரியம் கொடுக்கிறது. இன்னைக்கு ட்ரம்ப் இந்த நாட்டுடைய எக்கனாமியை டெட் எக்கனாமியாக அறிவித்து விட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் ப்ராசஸ் டெட் ஆகிவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை ஓப்பனில் த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லேண்ட் எக்விசிஷன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் போய் அவர்களுடைய நிலங்களை எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் பறிப்பதற்காக ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டது. கார்ப்பரேட்டுக்கு தேவைன்னா அப்படியே கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஜெய்ப்பூரில் 100 ஏக்கர் காட்டை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள்.
இங்கே ஹைதராபாத்தில் அதே போன்று இன்னொரு காட்டை அளித்தார்கள். அனைத்துமே வந்தாராவிற்கு ஷிஃப்ட் செய்யக்கூடிய வேலை. வந்தாரா இவருடைய இன்னொரு நண்பரான அம்பானியின் மகன் அனந்த் அம்பானியுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். பட் இந்த நாட்டுக்கக்கூடிய கிரீன் லேண்ட்ஸ்களை, கிரீன் ஏரியாக்களை நீங்கள் அழிக்கக்கூடிய, டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். வை கான்ட் யூ டெவலப்மெண்ட் வந்தாரா? வை கான்ட் யூ டெஸ்ட்ராய் வந்தாரா? இஃப் யூ கேன், யூ வில் நாட் டூ. யூ டோன்ட் ஹாவ் தட் பொலிட்டிக்கல் வில். கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் டிப்ளமசியாக இருக்கட்டும், இந்த நாட்டிற்கக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், எதுவுமே சரிப்பட்டு வந்ததா? இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு, சீரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் செல்கிறார், சைபேரியா, ஈஜிப்ட், மிடில் ஈஸ்டை சார்ந்த பல நாடுகள், ஈரான் உட்பட, சைனா, இந்த புறம் ரஷ்யா, அந்த புறம் அமெரிக்கா உட்பட எல்லாருமே பாகிஸ்தானோடு நிற்கிறார்களே. இஸ் தட் அ ஃபாரின் பாலிசி ஆர் திஸ் இஸ் அ ஃபாரின் பாலிசி வேர் யூ ஹேவ் சென்ட் யுவர் எம்பிஸ் டு 33 countries? 33 countries, and none of the countries had said, boss, we stand with India. We stand with India. Not even one single nation had said this. Promises of making India a developed nation, promises of giving our youth 2 crore jobs every year, promises of doubling the income of farmers, promising of MSP, promising of safe nation for women. எங்க போனது அந்த ப்ராமிசஸ்? எங்க போனது என்கிற அந்த கேள்வி. இந்த இடத்தில் நாளைக்கு ராகுல் காந்தி அந்த எக்ஸ்போஷரை எப்படி செய்ய போகிறார்? 7ஆம் தேதி இந்தியா அலையன்ஸோடைய நடவடிக்கைகள் சார் என்கிற விஷயத்தில் எப்படி இருக்க போகிறது? ரெண்டாவது, இந்த நெரேட்டிவ் ஆஃப் பிஜேபிக்கு ஒரு சட்டம், மற்ற கட்சிகளுக்கு ஒரு சட்டம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ஸ்டாண்ட் எப்படி மாறப்போகிறது? Will they still support Narendra Modi or will they work under the constitution, the democracy, to safeguard democracy of this nation? 80 கோடி மக்களுக்கு இலவச ராஷனை கொடுத்து ஒரு நெரேட்டிவை நீங்கள் செட் செய்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு கூடிய 1% people population controls 40% of the wealth of this nation. 40% இந்த ஒட்டுமொத்த நாட்டுடைய சொத்து 1% நபர்கள் கையில். 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, ஒவ்வொரு கிலோ 1.5 கிலோ பருப்பு கொடுத்து முடிச்சு விட்டுறலாம், அவ்வளோதான். இஸ் திஸ் ஹவ் மோடி ஷோட் அ பிக் ட்ரீம் ஆஃப் அச்சேதன்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.